இப்போ நீங்கள் பார்த்துட்டு Vivo T1 5G ஆக்சுவலி இந்த மாடல் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 மாதம் 2.5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா T1 5G ப்ரோன்னு புது மாடலில் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு கிடைச்ச இந்த மாடல் தான் இது. பார்த்தீங்கன்னா இது கேமிங்காண்டி புது சீரிஸை ஒன்று கிரியேட் பண்ணி டீங்கிற பேரில் ஃபஸ்ட் மாடலாக கொடுத்துருக்காங்க. கேமிங் நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி, கேமரா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம செக் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சா பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மாஸ்டர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது Snapdragon 695 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கான். 8.25mm ஸ்லிம் டிசைன் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃபேண்டசி. நம்ம வச்சுக்க 6+128 வேரியண்ட். ரேடியேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.16 அதாவது ஹெட்டோட லெவலு, 0.98 பாடியோட லெவலு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5Gன்னு போட்டு 2 பேண்ட் கொடுத்துருக்காங்க. N77 N78 2 பேண்ட் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. மேலும் மேக் இன் இந்தியான்னு பெருசாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாக்ஸே மேக் இன் இந்தியாவா என்ன டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் கேஸ், நல்ல குவாலிட்டியான ஒரு டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் யூசர் கைட்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் ஃபோன் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆக்சுவலி 18 வாட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏன் சொன்னாங்க தெரியல. அதுக்கடுத்து ஒரு C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. மேலும் சிம் எஜெக்டர் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்ணாடி. இப்போ ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லுக் அண்ட் டிசைனை பார்க்கலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃபேண்டசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ரெயின்போ எஃபெக்ட் கிடைக்குது. கேமரோட பொசிஷனும் நல்லா இருக்காது. ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்குது. 5Gங்கிறது பெருசாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேலே இதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் டவுன் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் வித் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக் சப்போர்ட் இருக்குது, C டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து மெயின் ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது. அதே மாதிரி மேல் பதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக்கு ப்ளஸ் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட்டு. லெஃப்ட் சைடில் எந்த பட்டன்ஸும் கொடுக்கல. ஃபோனை பிடிச்சி பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகிற மாதிரி தெரியுது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 187 கிராம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆவரேஜாக யூஸ் பண்ணுற ஃபோன்லாம் 160 to 170 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது ஒரு 15 கிராம் அடிஷனலாக இருக்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகுது. மேலும் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த வெயிட் ஒரு ரீசனபிளான ஒன்று தான். அதுக்கப்புறம் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.58 ஃபுல் HD ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு LCD பேனல்லாம். மேலும் பார்த்தீங்கன்னா நாச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் அதை இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பஞ்சோல் அது மாதிரி நிறைய டைப் வந்துருச்சு. பட் இவங்க அந்த பழைய நாச்சை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு தெரியல. மேலும் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. டச் ஆம்லேட் 250 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சரி, வீடியோ பார்க்கும்போது LCD பேனல் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு LED டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. வீடியோஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப விவிட் கலர்ஸ் எடுத்து கொடுக்குது. பட் இது ஒரு LCD பேனல் தான். மேலும் பேட்டரி பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது 18 வாட் சார்ஜர் தான். ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்னா மினிமம் ஒரு ஃபோன் எந்த பேட்டரி மேட்ச்லாம் வேண்டாம். ஒரு ஃபோன் எடுத்திங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours அதிகபட்சம் எடுத்துக்கிட்டு அதை வேணால் ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்ம சொல்ல முடியும். பட் இந்த ஃபோன் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஸோ இதை நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல முடியாது. பட் பாக்ஸில் போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஸ்லிம்மையும் பார்த்தீங்கன்னா 8.25mm ஸ்லிம் டிசைன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 8.25mm திக் டிசைன் தான் சொல்லணும். ஏன்னா இது ஸ்லிம்னு சொல்லிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் கூட விவோவில் தான் கொடுத்தாங்க. 4.75mm சம்திங்கில் கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 8.25mm ஸ்லிம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஃபோனை வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உள்ள அன்வான்ட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேமோட ஸ்பீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரேம் பற்றி பார்த்தோம்னா 128GB டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லா வேரியன்ட்லையுமே. அதே மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா 4GB 6GB 8GB இது மாதிரி வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலையும் விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இருக்குது. 1 to 4GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மேலும் ப்ராசர் பற்றி பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 695 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மேலும் 6 nanometer பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்பீட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சாஃப்ட்வேர் பற்றி சொல்ல போனால் Android 12 அதே மாதிரி உங்களுக்கு Fun Touch OS 12 ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ரன் பண்ணிக்கிறாங்க. ஸோ Fun Touchங்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் ஆண்ட்ராய்ட்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் ஆகிறதெல்லாம் அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேலை அது பெட்டராக தான் இருக்குது. ஸோ அடுத்து கீ ஃபீச்சர் இல்லாட்டி மெயின் ஃபீச்சர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதை பற்றி கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இல்லை 2 கேமரா தான் தேவை. இன்னொரு கேமரா இன்சியல் பிரச்சனை வர கொண்டு வச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வைட் ஆங்கிள் கேமரா கிடையாது. ஸோ அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வைட் ஆங்கிள் கேமரா கம்பல்சரி கொடுத்துருக்கணும். ஸோ கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல. மேலும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வச்சு உங்களால் வீடியோ மோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ணி முடியும். 4K கொடுக்கல. 4K அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு தெரியல. பட் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது T1ஓட ரியர் கேமரா பார்க்குறீங்க. 50 மெகாபிக்சல் கேமரா ஃபுல் ஹெச்ல வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலைல 6:30 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கலர்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் கிட்ட ஃபோக்கஸ் பண்ணேன்னா செடியோட ஆக்சுவல் கலர் இதே அப்படியே கொஞ்சம் லாங்கில் தூக்கி கேமரா ஃபோக்கஸ் பண்ணேன்னா அப்படியே டோட்டலாக கலர் மாறுது. ஏன்னு தெரியல. ஆக்சுவலி சன்லைட் கூட இப்போ இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதுதான் நேச்சுரல் கலரு, இதுதான் செடியோட கலரு. இது எப்படியே நான் ஒரு ஸ்டெப் மேலே வந்தேன்னா அப்படியே கலர் குறையுது. இது மேபி இது பக்கா இல்லை ஃபியூச்சரில் அப்டேட்டில் கிளியர் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஆக்சுவலி லைட்டிங் ப்ராப்பராக இல்லைனா இதனால் கேமராவில் வீடியோ எடுக்க திணறுது. ப்ராப்பர் லைட்டிங் கிடச்சுன்னா நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுது. அவன் க்ளோஸ்அப் பக்காவாக இருக்குது.
லாங்கில் எடுத்திங்கன்னா டல்லாக இருக்குது. ஸோ வீடியோ பார்க்கும்போது பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மேக்ரோ லென்ஸுக்கு 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த 50 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா f1.8ல பில்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த செகண்டரி கேமரா மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா f2.4ல கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டெப்த் சென்சார் பார்த்தீங்கன்னா சின்னமாக ஒரு புள்ளி மாதிரி இருக்குது. இதுமாதிரி நீங்கள் ஒரு டேப் எடுத்து ஓட்டிட்டு கூட இந்த கேமரா, அதாவது இந்த பேக் கேமராவில் எல்லா ஃபீச்சரும் யூஸ் பண்ணலாம். இது எந்த வகையிலும் சப்போர்ட்டிவாக இல்லை, ப்ராக்டிக்கலாக தெரில, பட் கம்பெனி எதுவும் சொல்லுதான்னு தெரில. அதுக்கப்புறம் நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேனோரமா மோடு, ப்ரோ மோட், அப்படி இப்படி 50 மெகாபிக்சல் மோடு. ஸோ இதெல்லாம் காமனாக உள்ளதான். ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மேலும் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் 2.0 அப்பேச்சர் வெளியில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அப் டு ஃபுல் ஹெச்டி வரைக்கும் தான் நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு Vivo T1 ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல் கேமரா பார்த்துருக்கீங்க. ஃபுல் ஹெச்டியில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணி. ஸோ சன்லைட் நம்ம ஃபேஸில் படுற மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகலை. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை கவர் பண்ணுறது பேக்ரவுண்ட்லாம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி ரொம்ப ஒயிட்டாக தெரிஞ்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் சரி நம்மளையும் சரி மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கு. சரி, இதை வச்சு கேமராவோட குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமரா ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லிடலாம். ஸோ செல்ஃபி கேமராவோட வீடியோ வச்சு ஓரளவுக்கு உங்களால் ஐடியா பண்ணியிருக்க முடியும். மேலும் இந்த பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமராவில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன், ஃபோட்டோஸும் பாருங்கள். ஸோ ஃபோட்டோஸ் வச்சு உங்களால் ஓரளவுக்கு டிசைட் பண்ண முடியும். பட் என்கிட்ட கேமரா பற்றி எப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த 50 மெகாபிக்சல்லாம் பார்க்காம கேமரா எப்படி இருக்குன்னா ஒரு 8, 10, 12, 16 அந்த மாதிரி டிசைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். மேலும் எல்சிடி பேனல்னால என்ன தான் நல்லா கலர்ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் நம்மளால் அவ்வளோவா ஃபீல் பண்ணி பார்க்க முடியல. பட் ஓகே, அந்த மாதிரி கண்டிஷனில் தான் கேமரா இருக்குது. அதாவது இன்னும் அது ரொம்ப எக்ஸ்போஸாக நீங்கள் ஏதாவது ஒரு சன்லைட் ஆப்போசிட் இருக்கிறீங்க, பேக்ரவுண்டில் ரொம்ப லைட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுது. உங்களோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது என்ன சொல்கிறது, ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இல்லை, கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். மேலும் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. 16 ஆக்சுவல் 16 இந்த கேமரா தான் போல இருக்குது. ஸோ ரொம்பவே செல்ஃபியில் ரொம்பவே நல்ல கலர்ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக கொடுத்துருக்கு. ஸோ செல்ஃபி கேமராவுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டுகள். மேலும் 4K வீடியோலாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. நான் என்னென்னா எல்சிடி டிஸ்பிளே ரொம்ப கொஞ்சம் டவுனாக இருக்குமோன்னு ஃபீல் பண்ணேன். பட் எல்இடி டிஸ்பிளே பக்கத்தில் வச்சு இந்த டிஸ்பிளே பக்கத்தில் வச்சு ப்ளே பண்ணும்போது ரொம்ப மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் இருக்குது. சின்ன, அதாவது லைவாக பார்த்தீங்கன்னா உங்களால் கேமராவில் பார்க்கும்போது எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது இல்லை, லைவாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் இருந்தாலும் எல்இடிக்கு ஈக்குவலாக போட்டுருங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து கேமிங் மோட். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனே டர்போ, மீன்ஸ் டர்போங்கிற பேரில் தான் கொடுத்துருந்தாங்க. கேமிங்க்கு நல்லா, அதாவது 120 ரெஃப்ரெஷ் ரேட், மேலும் 5 லேயராக கூலிங் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கூலிங் ப்ரொடெக்ஷன்லாம் நம்மளால் செக் பண்ண முடியாது, பட் ஹீட்டுங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. மேலும் கேமில் ஆடும்போது 4D வைப்ரேஷன், வாய்ஸ் சேஞ்சர், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4D வைப்ரேஷன் நீங்கள் ஏதாவது இப்போ பப்ஜி விளாண்டிங்கன்னா கண் ஃபயர் பண்ணிங்கன்னா வைப்ரேட் ஆகும், உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி வாய்ஸ் சேஞ்சர், நார்மலாக வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேச போகிறோம். இந்த மாதிரி கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. அந்த ரெஃப்ரெஷ் ரேட் அங்கே தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் கேம்லாம் போகும்போது நீங்கள் 120 ரெஃப்ரெஷ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போய் விளாண்டிங்கன்னா தான் உங்களால் அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ண முடியும். நார்மல் இந்த ஆட்டோ மோனுக்கு ஸ்மார்ட் ஸ்விட்ச் அதை வச்சிங்கன்னா 60, 90 வரைக்கும் தான் உங்களால் ரெஃப்ரெஷ் ரேட் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் கேமிங் போது 120 வச்சுட்டு விளையாடுறது பெட்டராக இருக்கும். மேலும் சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபாஸ்ட் தான். ஃபாஸ்ட்னா எல்லா கம்பெனியுமே ஒரே ஈக்குவல் ஸ்பீட் தான் கொடுக்குறாங்க. அதில் பெரிய அப்போ உள்ள பெரிய டவுன் எதுவும் கிடையாது. ஸோ ஃபீச்சர் நல்லா இருக்குது. இப்போ சொன்னதான் இதில் உள்ள மெயின் ஃபீச்சராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து இதில் எதுவும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் பற்றி பார்க்க போனால் லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் பேக் சைடை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் பார்க்காம ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்குது. ஸோ இந்த லுக்கை வச்சு இந்த ஃபோன் 60,000 ரூபான்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யூஸ் பண்ணோம்னா யாரும் நம்ப மாட்டாங்க. லுக் வைஸ் ஓரளவுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து ரேம் எக்ஸ்பான்ஷன். இது என்னது, இது பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்மளால் லைவாக பார்க்க முடியாது. ரேம் ரோம்லாம் இல்லை உள்ள சாஃப்ட்வேர் உள்ளது தான். ஸோ 1GB 4GB வரைக்கும் நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒரு வகையாக ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதாவது ரோம்லேருந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணுது. ஸோ இது எவ்வளோ ஸ்பீட் பெட்டராக இருக்கான்னு லைவாக தெரியல, பட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். மேலும் அதே மாதிரி ஓஎஸும் பார்த்தீங்கன்னா Android 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல விஷயம் சொல்லிட முடியும். ஃபன் டச் ஓஎஸ் நிறைய கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இல்லை கால் ரெக்கார்டுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து நார்மலாக கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ கால் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆப்போசிட்டுக்கு அலர்ட் கேட்கும். இந்த ஃபோனில் இருக்குது. இதுக்கும் விவோக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது ஆண்ட்ராய்டோட ஒரு கீ ஃபீச்சர். ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ வீடியோ பார்க்க தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா செல்ஃபி
கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. மேக்ரோ லென்ஸ் 2 மெகா பிக்சல். ஸோ அதோட வேலையை ரொம்பவே நல்லா பண்ணுது. அதுக்கடுத்து நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ப்ளஸ்ங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல பேட்டரி நிற்குது. ஸோ எல்சிடி டிஸ்பிளேல இவ்வளவுக்கு பேட்டரி கம்மியாக யூஸ் பண்ணுறது பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் 1 டே சாலிடாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எந்த பேட்டரி கொடுத்தாலும் 1 டே வரது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் கேம் எல்லாமே யூஸ் பண்ணாலும் 1 டேங்கிறது ஓரளவுக்கு அஷ்யூராக சொல்லிட முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா கேமிங் விளாட்றது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சுவிட்ச்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா 60, 90, 120 இது எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது இல்லை எனக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்மார்ட் சுவிட்சில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ தேவையோ ஆட்டோமேட்டிக்காக அதை சூஸ் பண்ணிக்கிறோம். மேலும் இந்த ஃபோனில் 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சிக்க முடியும். அதை பற்றி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஃபோனில் என்னென்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா யூ டைப் நாச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ உள்ள 2022 இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் கேமரா, 2L பஞ்சுவல் கேமரா அப்படின்னு நிறைய போயிட்டாங்க. ஏன் விவோலே நிறைய ஃபோன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த நாச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் இதிலே இன்னொரு மாடல் லான்ச் பண்ணிக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், T1 5G Pro. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க தெரியல. கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கலாம். மேலும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது 18 வாட் சார்ஜர் அப்படி தான் சொல்ல முடியும். மேலும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 18 வாட்ஸை வச்சு நீங்கள் 2.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். இதை அவங்க ஏன் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொன்னாங்கன்னே தெரியல. ஸோ ஒரு 30 வாட்ஸாக மினிமம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அது கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கடுத்து ஹெட்ஃபோன் பாக்ஸில் வரவே இல்லை. அது மறந்துட்டு நம்மளை. ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ சார்ஜரே கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெட்ஃபோனை பற்றி யார் யோசிக்க போகிறோம். அதெல்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன் தெரில. அதே மாதிரி கேமரா பற்றி பார்க்கும்போது பேக் கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. மேலும் வைட் ஆங்கிள் லென்ஸேக்கான வைட் ஆங்கிள் கேமராக்கான 3 கேமரா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்க தெரியல. அதை எடுத்துகிட்டு வைட் ஆங்கிள் வச்சிருக்கலாம். ஸோ வைட் ஆங்கிள் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா 99% யூஸ் பண்ணுறதில்ல எப்போ. ஏன்னா அது அவ்வளோக்கு பிக்சல் எஃபெக்டிவாக இல்லை. இருந்தாலும் அவங்க கொடுத்துருந்தா அவங்களோட கம்பெனிக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் பெட்டராக இருந்திருக்கும். ஏன் கொடுக்கலன்னு தெரில. அதையும் டெவலப் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB 120GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20000 ரூபா ஃபோனில் எல்இடி டிஸ்பிளே இல்லைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இப்போ பார்க்க போனால் அந்த இன்ஃபினிக்ஸ்லாம் 10000 ஆக்சுவலி இதை நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த 10000 ஃபோனில் எல்இடி டிஸ்பிளே கொடுக்கும்போது இவங்க 20000 கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்இடி டிஸ்பிளே கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன் கொடுக்கலன்னு கம்பெனிக்கு தான் தெரியும். அதே மாதிரி பாக்ஸில் மேக் இன் இண்டியான்னு போட்டுருந்துச்சு. அது கூட ஃபஸ்ட்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். மேக் இன் இண்டியாங்கிற ஸ்டிக்கர் கூட சைனாவில் தான் ரெடி பண்ணுறாங்க. என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இதோட சார்ஜர் எடுத்து பார்த்தா மேக் இன் வியட்நாம்னு போட்டிருக்குது. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு போட்டிருக்கு. இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் அட்ரஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ சார்ஜர் மட்டும் அதர் கண்ட்ரியா இல்லை ஃபோனு மதர் போர்டு எல்லாமே அதர் கண்ட்ரியான்னு தெரியல. மோஸ்ட்லி விவோ ஓப்போவில் பற்றி டாக் என்ன போயிட்டு இருக்குன்னா அசம்பிள் மட்டும் தான். ஃபேக்ட்ரி இந்தியாவில் ஒன்று இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் கூட நீங்கள் அசம்பிள் பண்ணி தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. பட் ஆல்மோஸ்ட் அது உண்மை தான் போல இருக்குது. இதுக்கப்புறம் இது ஒரு 5G ஃபோன். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இதில் 2 பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. N77 N78. ஸோ இப்போ ஏர்டெல் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சு 5G லான்ச் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க லான்ச் பண்ணும்போது அந்த பேண்ட் அவங்கள்ட்ட இல்லைன்னா இதில் 5G இருந்தும் வேஸ்ட்டு தான். ஸோ பேண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். பட் எனக்கு என்னென்னா விவோ இப்போ பெரிய பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நாலேஜ் இல்லாமல் பேண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏர்டெல்லில் மேபி வர்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கலாமா என்னன்னு தெரியல. 2 பேண்டோடு நிறுத்திட்டாங்க. ஸோ ஏர்டெல் ஜியோ அவங்களாம் 5G கொடுக்கும்போது இந்த பேண்ட் இருந்தால் பெட்ரு. இல்லைனா இது ஒரு 4G ஃபோன் தான். ஓவரால் இந்த ஃபோன் யார் வாங்கினா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், யார் வாங்கினா ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுவாங்க, கேமிங்லாம் ரொம்ப லேக்கான ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. பேட்டரி பேக்கப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அப்கிரேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபோன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எல்இடி ஒரு எல்இடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோனுக்கு ஷிஃப்ட் ஆனீங்கன்னா ஏதோ ஃபோன் டவுன் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வாங்குங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியாத தகவல் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வழக்கம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாம் அன்லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம தனி டெக் மஸ்ட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.